प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे कृष्ण। எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அத்தியாயம் 7 பகவத்கீதா உண்மை அறிவு. அத்தியாயம் 7 பேர் என்ன? பூரணத்தின் ஞானம். பூர்ணத்தின் ஞானம். இது போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? எத்தனை வசனம் பார்த்தோம்? 5 பார்த்துட்டோம் பிரபு. 6ல இருந்து ஆரம்பிக்கணும். 5 வரையும் பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வெரி குட். 4லயும் 5லயும் என்ன சொல்றாரு? சரி, 5 வசனம் என்னென்ன? 5 வசனம் என்ன பார்த்தோம்? நாலிலையும் 5லையும் தாழ்ந்த சக்தி உயர் சக்தி படிக்கிறோம் பார்த்த பிரபு. கரெக்ட். தாழ்ந்த சக்தி என்னென்ன? 8 வகையான நீர், நிலம், வாயு, அந்த 5ம். and then மனம், புத்தி, அகங்காரம். இந்த பௌதிக உலகத்தையே ஒரே வசனத்துல கிருஷ்ணர் சொல்லிட்டார். கிராஸ் டு சட்டில், பார்க்கக்கூடிய உணரக்கூடிய பொருள்கள் அனைத்தையும் இந்த பௌதிக உலகத்துல இந்த 8 தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம். இது தாழ்ந்த சக்தி அப்படின்றார். ஏன் தாழ்ந்த சக்தி? உணர்வு கிடையாது, லேக் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதனால தாழ்ந்த சக்தி. சரி, 5வதுல என்ன சொல்றாரு? 5வது வசனத்துல வேற என்ன சக்தி பத்தி பேசுறாங்க? உயர்நிலை சக்தி, ஜீவாத்மாக்கள். ஓகே, ஜீவாத்மாக்கள் உயர்நிலை சக்தி. இந்த ஜீவாத்மாக்கள் உயர்நிலை சக்தி. ஏன்னா உணர்வு இருக்கு. இந்த 2 சக்தியும் கிருஷ்ணர்ல இருந்து தான் வருது. கிருஷ்ணர் சொல்றாரு, நான் என்னோட தனிப்பட்ட சக்தி இந்த தாழ்ந்த சக்தி, அதுக்கப்புறம் இந்த உயர்தர சக்தி ஜீவாத்மா. இந்த உயர்தர சக்தி என்ன பண்ண விருப்பப்படுது இந்த பௌதிக உலகத்துல? என்ஜாய் பண்ண, கண்ட்ரோல் பண்ண. அந்த தாழ்ந்த சக்திய அனுபவிக்கிறதுக்காக அதை அடக்கி ஆளணும் என்று எண்ணம் விருப்பப்படுகிறது. 5வது வசனம். நான் ஷேர் பண்றேன். 5வது வசனம் படிக்கலாம். இது தெரியுதா? தெரியல பிரபு. இந்த ஸ்கிரீன் தெரியுதா? இப்போ யூ ஷேரிங். இப்போ தெரியும். சரி, படிங்க. சிந்து மாதாஜி இல்ல உபரிஷ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இந்த தாழ்ந்த ஜட இயக்கினை தனது சுயநலத்திற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அகது உள்ளடக்கியதாகும். உயர்தர சக்தி அது ஜீவாத்மாக்கள். அந்த பொருளுரை படிங்க. ஜீவாத்மாக்கள் பரமபுருஷரின் உயர் இயற்கை சக்தியை சேர்ந்தவர்கள் என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது.
நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என பல்வேறு ரூபங்களில் தோன்றக்கூடிய ஜடமானது கீழ்நிலை சக்தியாகும். நிலம் முதலான ஸ்தூலம், மனம் முதலான சூட்சுமம் ஆகிய ஜட இயற்கையின் 2 படைப்புகளுமே தாழ்ந்த சக்தி இயற்கையை சார்ந்தவை. இந்த தாழ்ந்த சக்தியினை பல்வேறு நோக்கங்களுக்காக உபயோகிக்கும் உயிர்வாளிகள் பரமபுருஷனின் உயர் சக்தியை சார்ந்தவர்கள். இந்த உயர் சக்தியால் ஜட உலகம் முழுவதும் இயங்குகின்றது. உயர் சக்தியான ஜீவாத்மாவினால் இயக்கப்படாவிடில் செயல்படுவதற்கான சக்தி ஏதும் பிரபஞ்சத்தில் தோற்றத்திற்கிடம் இருக்காது. சக்திகள் எப்போதும் சக்திமானால் கட்டுப்படுத்தப்படுபவை. எனவே உயிர்வாளிகள் எப்போதும் பகவானால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அவர்களுக்கு சுதந்திரமான வாழ்வு கிடையாது. அறிவற்ற மனிதர்கள் எண்ணுவது போல் உயர்வாளிகளின் சக்தி ஒருபோதும் பகவானுடைய சக்திக்கு சமனானதல்ல. ஜீவாத்மாக்களும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாடு ஸ்ரீமத் பாகவதத்தில் 10.87.30 பின்வருமாறு விளக்கப்படுகின்றது. நித்தியமான பரமனே, உடலை பெற்ற ஜீவன்கள் உம்மை போன்று எங்கும் நிறைந்து நித்தியமானவர்களாக இருப்பதால் உமது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உங்களது நுண்ணிய சக்திகளாக இருக்கும் காரணத்தால் உமது உன்னத கட்டுப்பாட்டிற்கு உட்படுகின்றனர். எனவே தமது கட்டுப்பாட்டிற்கு சரணடைவதே ஜீவன்களின் உண்மையான முக்தியாகும். இந்த சரணாகதி அவர்களை மகிழ்விக்கும். அத்தகு ஸ்ரூப நிலையில் மட்டுமே அவர்கள் கட்டுப்படுத்தப்படுவார்களாக இருக்க முடியும். எனவே இறைவனும் ஜீவனும் எல்லா விதங்களிலும் சமணமானவர்கள் எனும் அத்வைத கொள்கைகளை பரப்பும் சிற்றறிவுடையோர் உண்மையில் தவறான களங்கமான கருத்துக்களால் வழிநடத்தப்பட்டுள்ளனர். பரமபுருஷனான கிருஷ்ணர் மட்டுமே கட்டுப்படுத்துபவர். மற்ற எல்லா ஜீவாத்மாக்களும் அவரால் கட்டுப்படுத்தப்படுபவர்கள். ஜீவாத்மாக்கள் அவரது உயர் சக்திகள். ஏனெனில் குணத்தின் அடிப்படையில் அவர்கள் இறைவனுக்கு சமமாக உள்ளனர். ஆனால் சக்தியின் அளவை பொறுத்தவரை அவர்கள் என்றுமே இறைவனுக்கு சமனானவர்கள் அல்லர். உயர் சக்தியான ஜீவாத்மா தாழ்ந்த ஜட சக்திகளால் ஸ்தூல சூட்சும சக்திகளை உபயோகிக்கும் போது தனது உண்மையான ஆன்மீக மனதையும் புத்தியையும் மறந்து விடுகின்றது. ஜீவாத்மாவின் மீதான ஜடத்தின் ஆதிக்கமே இம்மறதிக்கு காரணம். ஆனால் மாய சக்தியான ஜடத்தின் தாக்கத்திலிருந்து உயிர்வாளி விடுபடும் போது அவன் முக்தி எனும் நிலையை அடைகின்றான். இங்க முக்கியமா ஒரு சில பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இந்த தாழ்ந்த ஜட இயற்கையினை தனது சுயநலத்திற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் உள்ளடக்கியதாகும். சோ 2 சக்திகள் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்க சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, ஒன்று தாழ்ந்த சக்தி, அதாவது இந்த பூமி, காற்று, ஆகாயம், நீர், நெருப்பு, மனம், புத்தி. அதுக்கப்புறம் உயர்ந்த சக்தி ஜீவாத்மா. இது ரெண்டுமே கிருஷ்ணனால் உருவாக்கப்பட்டவை. இந்த ஜீவாத்மா ஒருபொழுதும் கிருஷ்ணரின் குணங்கள் இருந்தாலும் அது கிருஷ்ணரும் ஜீவாத்மாவும் ஒன்னா ஆக முடியாது. அந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். சக்தி சக்திமான் ஆக முடியாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சூரியன்ல இருந்து ஒளி வருகிறது, வெப்பம் வருகிறது. சூரியன் இதுல இருந்து 2 சக்தி வருது. சூரியன் நம்ம பாக்குறோம் காலையில, சூரியன்ல இருந்து வெப்பம் வருது, அதே மாதிரி ஒளி வருது. இந்த வெப்பமும் ஒளியும் சூரியனோட சக்திகள். ஆனா ஒரு நம்ம வீட்டுல ஒரு ஹீட்டர் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு அடுப்பு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அடுப்பை பத்த வைக்கிறோம். அந்த அடுப்புல இருந்து அதே வெப்பமும் அதே வெளிச்சமும் வருகிறது. அதனால அந்த அடுப்பு சூரியன் ஆக முடியாது. புரியுதா? சூரியன்ல இருந்து வருகின்ற சக்திகள் அதே நம்ம வெப்பமும் வெளிச்சமும் வேற இடத்துல பார்த்தா அது சூரியன் ஆயிட முடியாது. ஒருபொழுதும் சக்தியும் சக்திமானும் ஒன்று கிடையாது. சக்தியிலிருந்து அந்த சக்திமான்ல இருந்து வருகின்ற சக்தி எப்பவுமே சக்திமானுக்கு கட்டுப்பட்டவை. அது நம்ம புரிஞ்சுக்கணும்.
நான் வந்து ஒரு டயக்ராம் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு நிமிஷம். ஏதாவது கேள்வி இருக்கா நம்ம பார்த்ததுல? பன்னெண்டு போனது அந்த எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ட்ரையர் இந்த ஹீட் வீட்டுக்குள்ள வருது. டபுள் சரி, ஓகே. நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் ஒரு ஸ்கிரீனு. இது ஆங்கிலத்துல போட்டிருக்கு, பரவாயில்ல, நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பிரசன்டேஷன் தெரியுதா? தெரியுது bro. இப்போ இந்த டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட் 5, இந்த 5வது டெக்ஸ்ட்ல வந்து 3 விதம் பேசுறாங்க. கிருஷ்ணர், ஜீவா, மேட்டர். அதாவது கிருஷ்ணருக்கு வந்து எனர்ஜெட்டிக், கிருஷ்ணர் வந்து மூலதனம். அவர்கிட்ட இருந்து 2 சக்திகள் வருகிறது. ஒண்ணு உயர்ந்த சக்தி ஜீவாத்மா, இன்னொன்னு தாழ்ந்த சக்தி இந்த பௌதிக உலகத்தை சேர்ந்த மேட்டர், பௌதிகம். ஓகேங்களா? ஏன் வந்து இது வந்து தாழ்ந்த சக்தினா, ஏன்னா அதுக்கு உணர்வு இல்லை. இந்த டேபிளுக்கு, இந்த நம்ம பார்க்கக்கூடிய பொருள்களுக்கு எல்லாம் உணர்வு கிடையாது. ஆனா ஜீவாக்கு உணர்வு உண்டு. இங்க இந்த ஜீவாக்கும் இந்த பௌதிகத்துக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 ஏரோ மார்க் பார்க்கலாம். இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுதுன்னா, ட்ரைங் டு கண்ட்ரோல். ஏன் லாஸ்ட் ஸ்பிரிச்சுவல் மைண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல். ஏன் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து அனுபவிக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணாதான் நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். There is no enjoyment without control. There is no enjoyment without this material. மெட்டீரியல்ல வந்து அப்படிதான். நம்ம வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்கணும், இல்ல அந்த பொருளை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும், இல்ல அந்த பொருளை வந்து நம்ம வந்து அனுபவிக்கணும்னா அதை ஃபர்ஸ்ட் உரிமை கொண்டாடணும். ஆனா என்ன ஆகும்னா, இந்த பௌதிகத்தோட நம்ம தொடர்பு வச்சுக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த பௌதிகத்தோட ஆதிக்கம் வந்து ஜீவாத்மா மேல வரும். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் ஜீவா என்ன ஆகும்னா, ஞாபகம் மருதி, இந்த உடலை அனுபவிக்கணும்னு ஆசைப்படும் போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து இந்த உடல்னு நாம நினைச்சுப்போம். நம்ம ஒரிஜினலா வந்து இந்த ஆத்மா இந்த உடலை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது என்ன ஆகும், இந்த உடலோட ஒப்புக்கொள்வோம். அங்கதான் பிரச்சனை ஆகுது. வசனம் 6 பார்க்கலாம். சோ வந்து இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து இந்த பகுதியில வந்து 4 to 12 இது ஒரு பகுதி. இந்த 4 to 12ல வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்ல போறாருன்னா, அவருதான் வந்து சோர்ஸ். நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நம்ம எண்ணத்துக்கு எட்ட முடியாத விஷயங்கள், இந்த உலகமா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக உலகமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமான சோர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர். அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பௌதிகத்துல பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கான சோர்ஸ், மூலதனம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணன்றாரு. அடுத்தது வந்து ஜீவாத்மா. சோ அது வந்து இப்போ வந்து கிருஷ்ணன் அதான் பேச போறாரு. இப்ப நான் திருப்பி உங்களுக்கு 7வது வசனம், சாரி 6வது வசனம் ஸ்டார்ட் பண்றேன். வசனம் 6 நான் படிக்கிறேன். நான் படிக்கட்டுமா? படிக்கலாமே. ஏதோ ஒரே நிமிஷம் மாதாஜி. நான் வசனம் 6 நான் சமஸ்கிருதம் படிச்சோன்னு நீங்க தமிழ்ல படிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. வசனம் 6 ஏதாத் யோனீனி பூதானி சர்வானிதி உபாதாரயா அகம் கிருஷ்ணஸ்ய ஜகத பிரபாவ பிரளயஸ்ததா. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு.
படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த இரண்டு இயற்கையை சேர்ந்தவையே. இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக. சோ இங்க வந்து கிருஷ்ணர் வந்து இது வந்து ஒரு கன்க்ளூடிங் வேர்ட்ஸ், ஒரு சம்மரி பண்றாரு. என்ன சொல்றாரு? நாம் படைக்கப்பட்டவை, அதாவது உனக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த ரெண்டு இயற்கையில தான் சேர்ந்தவை. ஒண்ணு பௌதிகமா இருக்கும், இல்லைன்னா ஆன்மீகமா இருக்கும். இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக. அதாவது ஆதியும் அந்தமும்னா ஒரிஜின் நான் தான் தொடக்கி வச்சேன், என்னால நான் தான் அதை முடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஸோ கிரியேஷன் அண்ட் ஸோ ஒரு சைக்கிள் இருக்கு. அதாவது வந்து எப்படின்னா நம்ம வேதிக், அதாவது வந்து எப்பவுமே ஒரு சைக்கிளிக் தான், எல்லாமே சைக்கிளிக் தான். கிரியேஷன், மெயின்டெனன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன், திருப்பியும் கிரியேஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சத்தியயுகா, திரேத யுகா, துவாபர் யுகா, கலியுகா, திருப்பியும் சத்தியுகா. ஸோ எல்லாமே சைக்கிளிக். பிறப்பு, வளர்ப்பு, முதற்பு, தென் முடிவு, திருப்பியும் பிறப்பு. ஸோ எல்லாமே வந்து ஒரு சைக்கிளிக் தான் இருக்கும். நம்ம ஒரு இடத்த பார்ப்போம், காலியா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கட்டடம் வரும், அப்புறம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது இடிஞ்சு விழுந்துரும், திருப்பி அது தரமட்டமாயிடும், திருப்பியும் ஒரு கட்டடம் வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், திருப்பி தரமட்டமாயிடும். ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்றேன்னா, நாங்க பார்க்கக்கூடிய அனைத்துமே வந்து இந்த இரண்டு சக்திகள் உள்ளடக்கவை. அதாவது வந்து ஒண்ணு ஜடமாகவும் இருக்கும், இல்லைன்னா ஆன்மீகமாகவும் இருக்கும். அந்த ரெண்டுமே வந்து என்னோட சக்திகள்ன்றாரு. தாழ்ந்த சக்தி, உயர்தர சக்தி, அதை சொல்லிடுறாரு. So எல்லாமே வந்து கிருஷ்ணரோட சக்திகள். எல்லாமே வந்து கிருஷ்ணரோட சக்திகள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு உதாரணம் தரப்போறாரு. அடுத்த வசனங்கள்ல வந்து எப்படி அதை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு உதாரணம் தரப்போறாரு. சோ 4வது வசனத்துல வந்து பௌதிக இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் என்னோட தாழ்ந்த சக்தி அப்படின்றாரு. 6வது வசனத்துல வந்து அப்பாற்பட்ட பௌதிகத்தை அப்பாற்பட்ட ஆன்மீகமும் என்னோட உயிர் அணுக்கள், அதாவது ஜீவாத்மாக்கள், அது வந்து என்னோட உயர்ந்த சக்தின்றாரு. அதுக்கப்புறம் 6வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல வந்து ரெண்டுத்தையும் வந்து சம்மரி பண்றாரு. அதாவது நீ பார்க்கக்கூடிய அனைத்துமே வந்து இந்த இரண்டு சக்திகள் உள்ளடங்குவை அப்படின்றாரு. இப்ப உதாரணம் தரப்போறாரு கிருஷ்ணர் வந்து எப்படி அதை பார்க்கலாம். ஸ்மைலி, அது பேர் வந்து அனலஜி இல்லைன்னா ஸ்மைலின்னு வாங்க. ஒரு உதாரணம் தரப்போறாரு 7வது வசனத்துல. 7வது வசனத்துல என்ன தரப்போறாரு? மத்தஸ் பரத்தரம் நன்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா மை சர்வம் இதம் புரோத்தம் சூத்ரே மணிகண இவா. மொழிபெயர்ப்பு படிங்க 7வது. மொழிபெயர்ப்பு. செல்வத்தை வெல்வோனே, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதும் இல்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. சோ இங்க வந்து 2-3 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு உதாரணம் தராரு கிருஷ்ணர். நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. இப்ப நம்ம வந்து ஒரு முத்து மாலை பார்த்தோம்னா முத்துக்கள் தெரியும். ஆனா அந்த முத்துக்களை வந்து சேர்த்து வைக்கக்கூடிய, இல்லைன்னா அது ஹோல்டு பண்ணக்கூடிய என்னதுன்னா அந்த த்ரெட், அந்த நூல். அந்த நூல் கண்ணுக்கு தெரியாது, ஆனா முத்துக்கள் மட்டும்தான் தெரியும். ஆனா நூல் இல்லாம முத்துக்கள் சேர்ந்து நிக்காது. அதே போல நம்ம இந்த பிரபஞ்சத்துல பார்த்தோம்னா நிறைய உலகம், நிறைய கிரகங்கள் வந்து வானத்துல வந்து ஒரு காட்டன் இது போல மிதந்து கொண்டிருக்கு. ஒரு கிரகமும் வந்து மிதந்து கொண்டிருக்கு. எப்படி மிதந்தது? அது அந்த நூல் நம்ம கண்ணுக்கு தெரியல. அந்த நூல் என்ன? கிருஷ்ணர், மெயின்டெனன்ஸ். சோ முன்னாடி வசனத்துல வந்து கிருஷ்ணர் என்ன சொல்லலாம்னா, படைத்தல் நானே, அழித்தல் நானேன்றாரு. எல்லா விஷயங்களும் பார்க்கக்கூடிய இந்த உலகத்துல படைத்தல் வந்து நான் தான் அப்படின்றாரு, அழித்தல் நான் தான். இப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றேன்னா, நான் படைத்தல் மட்டும் இல்ல, அழித்தல் மட்டும் இல்ல, நான் தான் காத்தல் வேற, நான் தான் மெயின்டெனன்ஸ். எப்படி வந்து ஒரு நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. நம்ம ஒரு முத்து மாலை பார்க்கும்போது வந்து அந்த முத்துக்கள் தெரியும், ஆனா அந்த முத்துக்கள் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காரணமான அந்த நூல்,
இல்ல நைலான் த்ரெட், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த த்ரெட் இல்லைன்னா எந்த முத்துக்களும் ஒன்னா இருக்காது. அதே போல இந்த பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய கிரகங்கள், நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஒழுங்கா அப்படியே ஒழுங்கா நடக்கின்றது. சூரியன் கரெக்டா எழுதுகிறது, காற்று ஒழுங்கா வருது, தண்ணி அழகா வருது, நிலம், நீரு, காற்று, ஆகாயம் எல்லாமே வந்து கரெக்டா பர்ஃபெக்டா வந்து ஒரு ஒரு சிஸ்டம், ஒரு பட்டன் அமுக்குன மாதிரி கரெக்டான டைம்ல வந்து இயங்குகிறது. அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் யாரு? கிருஷ்ணர் சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு, செல்வத்தை வெல்வோனே என்னை விட உயர்ந்த உண்மை ஏதும் இல்லைன்றார். உண்மை, அதாவது கிருஷ்ணருக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மை எதுவுமே கிடையாது. காரணத்தின் காரணம் என்ன, இந்த பிரபஞ்சத்தின் உண்மையான சோர்ஸ் என்ன, எல்லாமே வந்து முடிவிடம் வந்து கிருஷ்ணர். உயர்ந்த பரத்தரம் அந்நியர் கிஞ்சித், பரத்தரம் உயர்ந்த உண்மை இல்லைன்றார், எதுவுமே இல்லை. இந்த பொருளுரை படிக்கலாம். படிக்கவா? படிங்க, பொருளுரை படிங்க. பரம்பொருள் உருவமா அருவமா என்பதை பற்றி தாக்கம் பொதுவாக இருந்து வருகிறது. பகவத்கீதையை பொறுத்தவரை பூரண உண்மை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே. இது ஒவ்வொரு படியிலும் உறுதி செய்யப்படுகின்றது. பூரண உண்மை ஒரு நபரே என்னும் கருத்து இப்பதத்தில் குறிப்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. புருஷோத்தமராகிய கிருஷ்ணரே பரம உண்மை என்பது பிரம்ம சம்ஹிதையிலும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஈஸ்வர பரம கிருஷ்ண சத் சித்தானந்த விக்கிரக, அதாவது பரம பூரண உண்மை புருஷோத்தமராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. அவரே ஆதி புருஷர், எல்லா ஆனந்தங்களின் இருப்பிடமான கோவிந்தன், பூரண ஆனந்தமும் அறிவும் நிரம்பிய நித்திய ரூபம், எல்லா காரணங்களுக்கும் காரணமான பரம புருஷரே பூரண உண்மை என்பதில் இந்த அதிகாரிகள் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமளிக்கவில்லை. இருப்பினும் ஸ்வதேஸ்வத உபனிஷத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வேத வாக்கியத்தின் பலத்தில் அருவவாதி விவாதிக்கின்றான். இதுல இருந்து படிங்க. ஜட உலகில் ஜட உலகில் பிரபஞ்சத்தின் முதல் உயர் வழியான பிரம்மாவே தேவர்கள், மனிதர்கள் மற்றும் மிருகங்களுக்கு மத்தியில் பரமனாக கருதப்படுகிறார். ஆனால் பிரம்மாவிற்கு அப்பால் ஜட உருவம் இல்லாத அனைத்து ஜடங்களாகத்திற்கும் அப்பாற்பட்ட உன்னதமானவர் உள்ளார். அவரை பற்றி அறிந்தவர்களும் உன்னதமானவர்களாகின்றனர். ஆனால் அவரை அறியாதவர்களோ ஜட உலகின் துன்பங்களை அனுபவிக்கின்றனர். அருபம் என்னும் சூப்பர். சோ இங்க வந்து இந்த பொருளுரையில வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொதுவா வந்து பரம்பொருள் உருவமா அருவமா என்பதை பற்றிய தாக்கம் பொதுவாக இருந்து வருகிறது. ஆனா இங்க அது முற்று அடைகிறது. ஏன்னா இங்க கிருஷ்ணர் சொல்றான்னா, வேற எந்த உண்மையும் என்ன தவிர்த்து கிடையாது. அப்படின்னா கிருஷ்ணர் வந்து அங்க நின்னு பேசிட்டு இருக்காரு. சோ வந்து இது அருவமும் கிடையாது. கிருஷ்ணரே காரணத்தின் எல்லா காரணம். அதுக்குதான் நிறைய இந்த உபனிஷத்து, பிரம்ம சமிதா, சச்சித் ஆனந்த விக்கிரகா, நிறைய புராணங்களும் நூல்களிலும் உள்ள அந்த எவிடன்ஸ் வந்து இங்க பிரசன்ட் பண்றாங்க. எப்படி கிருஷ்ணர் தான் வந்து பரம்புருஷர், புருஷோத்தமாகிய கிருஷ்ணர் பரம் உண்மை. இங்க பாருங்க, புருஷோத்தமாகிய கிருஷ்ணரே பரம உண்மை என்பது பிரம்ம சமித்தலையும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா. இந்த விக்கிரகானா உருவம் உள்ளது. இங்க வந்து அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிருஷ்ணர் வந்து எல்லாமே வந்து இங்க சொல்லிட்டாரு. படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்றுமே கிருஷ்ணர் தான், இந்த சக்திகள் எல்லாமே. சோ இத நம்ம வந்து ஒரு இது எதுக்குன்னா வந்து நம்மள வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க, எப்படி வந்து கிருஷ்ணரை வந்து எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். சோ எல்லாமே வந்து கிருஷ்ணர். இப்ப வந்து எப்படின்னா, ஒரு வெயில்ல இருந்து வேற வெப்பம் நம்ம மேல படும்போது, வெயில் சூடா இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், வெயில் ரொம்ப சூடா இருக்குப்பா அப்படின்னு வெயில ஞாபகப்படுத்தணும்.
வெளிச்சம் அதிகமா இருந்ததுன்னா வெயிலை பத்தி நினைக்கிறோம். அதே போல நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து பொருள்கள், அனைத்து விஷயங்கள் அனைத்திலும் வந்து கிருஷ்ணர் இருக்கு. அதுக்கு போதுமான நம்மளுக்கு வந்து அந்த ஞான சக்ஷூர் அப்படின்றாங்க. ஞான சக்ஷூர்னா இப்ப ஒரு ஆள் நொன்றாருன்னா நம்ம வந்து என்ன நினைப்போம், ஓ அவர் நொன்றாரு. அதே வந்து ஒரு டாக்டர் பார்க்கும்போது வேற மாதிரி பார்ப்பாரு. அவனுக்கு கால்ல ஏதோ தசை பிடிச்சிருக்கு, இல்ல எலும்பு முறிஞ்சிருக்கு, அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க பார்க்கக்கூடிய பார்வை வந்து அந்த அறிவு மூலமாக பார்க்கிறார்கள். அவங்க படித்த அந்த அறிவு மூலமாக பார்க்கும் பொழுது அந்த ஒரு விஷயத்த வேற மாதிரி பாக்குறாங்க. அதே போல இப்ப நம்மளுக்கு தெரியுது, ஓ இந்த காற்று, நீரு, நெருப்பு, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த ஜீவாத்மாக்கள் அனைத்தும் வந்து கிருஷ்ணரிடம் வந்து வருகின்ற ஒரு பொருள் அப்படின்னும் போது நம்ம அதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கிருஷ்ணரை வந்து ஞாபகப்படுத்துது. நம்ம நல்ல ஒரு சீனிக் வியூ பாக்குறோம், நல்ல ஒரு சன்செட்டை பாக்குறோம், நல்ல ஒரு நீரை பாக்குறோம், ஒரு காற்றை பாக்குறோம், ஆகாயம். நம்ம எது பார்த்தாலும் வந்து நம்மளுக்கு தெரியுது, ஓ இதுக்கு பின்னாடி வந்து சோர்ஸ் யாரு, இது காரணம் யாரு, இந்த இந்த பூலோகம்லாம் வந்து மிதந்து இருக்கு, ஒரு ஒரு காட்டன் ஸ்வாப் போல, ஒரு 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 நூல் போல வந்து ஒரு பஞ்சு மிட்டாய் போல வந்து இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல வந்து சுத்தி கொண்டு இருக்குது. அதெல்லாம் யாரு மெயின்டைன் பண்றா? அதெல்லாம் வந்து கிருஷ்ணர் மெயின்டைன் பண்றாரு. கிருஷ்ணர் வந்து எப்படி வந்து ஒரு முத்துக்கள்ல வந்து அந்த நூல் தெரியாம இருக்கிறோம், அது போல பார்க்கக்கூடிய கிருஷ்ணர் வந்து இஸ் த மெயின்டைனிங் பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு வேற ஒன்று ஷேர் பண்றேன், அந்த ஸ்லைடு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த ஸ்லைடு காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த பகுதி. இந்த பகுதி வந்து 4 to 12. கிருஷ்ணர் வந்து எல்லாத்துக்கும் வந்து அவர் தான் வந்து ஒரு சோர்ஸ். ஸோ இந்த வசனம் 4 to 7 பார்த்தோம், என்ன பார்த்தோம்? கிரியேஷன், மெயின்டெனன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் எசன்ஸ் ஆஃப் எவ்ரி திங். 8 to 12 வந்து கிருஷ்ணர் தான் வந்து எசன்ஸ், அதாவது வந்து மெயின்டெனன்ஸ். எல்லாத்துக்கான ஒரு கிருஷ்ணர் நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கலாம் அப்படின்னு 4ல பார்த்தோம். 4ல என்ன கொடுத்துருந்தாங்க? 4ல வந்து பூமி ரப்போ நல வாயு கம் மனோ புத்தி ரேவச்சா, எல்லாரோட பௌதிக இதுக்கும் வந்து கிருஷ்ணர் தான் வந்து சோர்ஸ், அவரோட தாழ்ந்த சக்தி. 5வது வசனத்துல என்ன பண்ணிருந்தாங்க? கிருஷ்ணருக்கு வந்து தாழ்ந்த சக்தி போக உயர்தர சக்தி ஒண்ணு இருக்கு, ஜீவாத்மா. அது வந்து இந்த தாழ்ந்த சக்தியை அடக்கி ஆளணும்னு ஆசைப்படுது அப்படின்னு பார்த்தோம். 6ல என்ன பார்த்தோம்? கிருஷ்ணர் சரி 7ல இந்த இது இந்த 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 இது தெரியுதா? இந்த டயக்ராம் தெரியுதா? எஸ் பிரபு. இந்த பேர்ல் எப்படி வந்து, இந்த பேர்ல் வந்து கிருஷ்ணர் வந்து த்ரெட், அது நம்மளுக்கு தெரியல. அந்த பேர்ல்ஸ் வந்து பிளானட் மாதிரி. ஸோ இப்போ இந்த இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டம் எப்படி வந்து எல்லாம் மிதந்து இருக்குன்னா நம்மளுக்கு தெரியல. அந்த ஆர்பிட்னு சொல்றோம்ல, அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. பட் ஆனா அது மெயின்டெனன்ஸ். ஸோ சிமிலர்லி இந்த பேர்ல்ஸ் இது வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு உருவம் உள்ள ஒரு பர்சன், பகவான். எப்படி வந்து சூரியன் ஒரே இடத்துல இருக்கு, ஆனா அந்த சூரியத்துல இருந்து வரக்கூடிய சக்திகளான வெப்பமும் வெளிச்சமும் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தையே பரவி இருக்கிறது. அது போல கிருஷ்ணர் என்னதான் வந்து உருவம் அல்ல ஒரு மனிதனாக அர்ஜுனன்கிட்ட வந்து போர்க்களத்துல பேசிட்டு இருந்தாலும் அவரோட சக்தி வந்து இந்த பிரபஞ்சத்தை மெயின்டைன் பண்ணின்றது. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எனி கேள்வி, எது கொஸ்டின் இருக்கா நம்ம பார்த்ததுல? ஓகே, சோ அடுத்தது போலாம். அடுத்தது வந்து இப்ப 8ல இருந்து 12. 8ல இருந்து 12 கிருஷ்ணர் என்ன சொல்ல போறாருன்னா, இந்த உதாரணமா பார்க்க போறோம். நம்ம பார்க்கக்கூடிய, அதாவது வந்து ஒரு ஒரு
விஷயத்தை உருவாக்குறது மற்றும் மெயின்டெனன்ஸ் மற்றும் டிஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கிருஷ்ணர் இருந்தாலும் ஒரு பார்க்கக்கூடிய எசன்ஸ் என்ன? இப்ப வந்து ஒரு உதாரணம், அது நம்ம வசனம் பார்க்கலாம். வசனம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த வசனம் வந்து 8. சோ கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? ரசோகம் அப்சு கௌந்தேயா பிரபாஸ்மி சசிசூரியோ பிரணவே சர்வ வேதேஷு சப்தக்கே பௌருஷம் நிஷு. இது படிங்க மாதிரி மொழிபெயர்ப்பு. குந்தியின் மகனே, நானே நீரின் சுவையும் சூரிய சந்திரர்களின் ஒளியும் வேத மந்திரங்களின் பிரணவ ஒளியுமாக ஓம் இருக்கின்றேன். ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமையாகவும் இருப்பது நானே. நானே நீரின் சுவை. அதாவது வந்து ஒரு நீர் வந்து எசன்ஸ்னா அது சுவையா இருக்கணும். அப்பதான் அது நீரா நம்ம பருக முடியும். சந்திரன் சூரியனின் ஒளி. இப்ப சந்திரன் சூரியன்ல ஒளி இல்லைன்னா அது சந்திரன் சூரியன் கிடையாது. அதே மாதிரி வேத மந்திரங்களின் பிரணவ ஒளியுமான ஓம், ஆகாயத்தின் சப்தமும் மனிதன் திறமையும் இருப்பது நானே. அதாவது வந்து எல்லா பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் ஒரு எசன்ஸ், அதாவது வந்து அந்த பொருளை விளக்கக்கூடிய ஒரு பொருள், அது யாருன்னா கிருஷ்ணர். நம்ம வந்து தண்ணி தாக எடுக்குது, நல்ல தண்ணி தாக எடுக்குது, நல்ல சுவையான தண்ணீர் குடிச்சோம்னா நம்ம அப்பா தாகம் போச்சா. அந்த சுவை இருக்கு பாத்தீங்களா, அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம், அது என்னன்னா அது கிருஷ்ணர். சோ ஒரு நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உருவாக்குனது கிருஷ்ணர், அதை மெயின்டைன் பண்றதும் கிருஷ்ணர், அதை முடிந்து போனா அது எங்க முடியுது அதுவும் கிருஷ்ணர். அதே மாதிரி எசன்ஸ், அந்த விஷயத்தோட ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் விளக்கக்கூடிய தண்ணி. உப்பு தண்ணியை குடிக்க முடியாது. நம்ம என்னதான் தண்ணி தாக எடுத்தாலும் உப்பு தண்ணி குடிச்சாலும் வந்து அது தாகத்தை தீர்க்காது. The taste in water is called Krishna. இந்த பொருளுரை படிக்க போறோம். பொருளுரை பாருங்க, நம்ம அதுக்கப்புறம் கேள்வி டிஸ்கஸ் பண்ணலாம். பொருளுரை படிக்க. ஃபர்ஸ்ட் லைன் தெரியலையே. ஃபர்ஸ்ட் லைன் இப்ப தெரியுதா? தனது பற்பல பௌதீக ஆன்மீக சக்திகளின் மூலம் கடவுள் எங்கும் நிறைபவனாக எவ்வாறு இருக்கிறார் என்பதை இப்பதம் விளக்குகிறது. ஆரம்ப நிலையில் புருஷர் அவரது பல்வேறு சக்திகளின் மூலம் அருவமாக உணரப்படுகிறார். எவ்வாறு சூரியனில் இருக்கும் தேவன் சூரிய ஒளி எனும் தனது சக்தியால் அறியப்படுகிறாரோ அது போல தனது நித்திய இருப்பிடத்தில் இருக்கும் பகவான் தனது எங்கும் நிறைந்த பரந்த சக்திகளால் அறியப்படுகிறார். நீரின் முக்கிய தன்மை அதன் சுவையாகும். கடல் நீரை குடிப்பதற்கு எவரும் விரும்புவதில்லை, ஏனெனில் அதன் நற்சுவை உப்புடன் கலந்துள்ளது. நீரில் மீதான கவர்ச்சி அதன் நற்சுவையை அடிப்படையாக கொண்டது. அந்த நற்சுவை இறைவனின் பல்வேறு சக்திகளில் ஒன்று. கடவுள் நீரில் இருப்பதை அதன் சுவையிலிருந்து கண்டு கொள்கிறான். அருவவாதி மனிதனின் தாகத்தை தணிக்க சுவையான நீரை அன்புடன் அளித்திருப்பதற்காக உருவவாதியும் இறைவனை புகழ்கிறான். இதுவே பரத்தை அறியும் வழி. நடைமுறையில் பார்த்தால் உருவவாதத்திற்கும் அருவவாதத்திற்கும் மோதல் ஏதும் இல்லை. கடவுளை உண்மையாக அறிந்தவன் அருவ கருத்து உருவ கருத்து ஆகிய இரண்டும் அனைத்திலும் ஒரு சேர அமைந்திருப்பதால் எவ்வித முரண்பாடும் இல்லை என்பதை அறிவான். எனவே பகவான் சைத்தன்யர் மிக உயர்ந்த கொள்கையான ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் வேற்றுமையும் என்னும் தனது அசிந்திய அபேத தத்துவத்தை நிறுவினார். ஓகே, சூப்பர். சோ இங்க வந்து அதாவது வந்து ஒரு
ஒரு சுவை, ஒரு நீரில் இருக்கக்கூடிய சுவை, அதை உணர்ந்தாலே நம்ம வந்து கடவுள் இருப்பதை நம்ம வந்து உணரலாம் வாழ்க்கையில. அந்த சுவையை வந்து அடிப்படையாக கொண்டு எப்படி வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை பார்க்கலாம். ஒரு தண்ணி, ஒரு சாதாரண தண்ணியில ஒரு எடுத்துக்கிட்டாலும் உப்பு தண்ணி தேவைப்படாது, நற்சுவை. சோ வந்து ஒரு கடவுள் நீரில் இருப்பதை அதன் சுவையிலிருந்து கண்டு கொள்கிறான் அருவவாதி. மனிதனின் தாகத்தை தணிக்க சுவையான நீரை அன்புடன் அளித்திருப்பதற்காக உருவவாதி இறைவனை புகழ்கின்றான். சோ எந்த ஒரு ஆன்மீகவாதி, அதாவது உருவவாதியா இருந்தாலும் சரி, இல்ல அருவவாதியா இருந்தாலும் சரி, அதை உணரும் பொழுது அந்த ஒரு பொருளின் எசன்ஸ், இல்லைன்னா ஒரு பொருளின் ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை உணரும் பொழுது அவன் வந்து அக்னாலேஜ் பண்றான், கிராட்டிடியூட் வருது. சோ நம்ம வந்து இயற்கையில கொடுக்கப்பட்ட பல விஷயங்களும் மனித வாழ்வில் கொடுக்கப்பட்டுள்ள பல வாய்ப்புகளையும் உணர்ந்தாலே ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெறுவதற்கான பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலியாக கருதப்பட வேண்டும். ஏன்னா வந்து எப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம உணர்றோமோ அப்ப அந்த விஷயத்த வந்து பக்குவமாக பயன்படுத்துவோம். when we are taking for granted, then we don't realize and we don't gratitude. அதாவது வந்து அதை வந்து உணர முடியாது. சோ ஒரு பக்தனா இருந்தாலும் சரி, அருவவாதியா இருந்தாலும் சரி, அந்த ஒரு கிருஷ்ணரை வந்து நம்ம ஒரு தண்ணிலையும் பார்க்கலாம். சோ இதுதான் இந்த வசனத்துல வந்து தண்ணியை பத்தி பேசினாங்க, அப்புறம் நீர், நெருப்பு, ஆகாயம் பத்தி பேசினாங்க, ஓம்கார பத்தி பேசினாங்க. இப்ப அடுத்த இது சூரிய சந்திரர்களின் ஒளி, அதுல இருந்து படிக்க மாட்டது. சூரிய சந்திரர்களின் ஒளி பகவானிடம் இருந்து வரும் பேரொழியான பிரம்ம ஜோதியிலிருந்து வருவதே. மேலும் ஒவ்வொரு வேத மந்திரத்தின் ஆரம்பத்திலும் உள்ள திவ்ய ஒளியாகிய ஓம்கார பிரணவ மந்திரம் பரம புருஷரை அழைப்பதேயாகும். அருவவாதிகள் பரம புருஷரான கிருஷ்ணரை அவரது எண்ணிலடங்காத நாமங்களை கொண்டு அழைப்பதற்கு மிகவும் அஞ்சுவதால் திவ்ய ஒளியான ஓம்காரத்தின் விரும்புகின்றனர். ஆனால் ஓம்காரம் என்பது கிருஷ்ணரின் ஒளி வடிவமே என்பதை அவர்கள் உணர்வதில்லை. கிருஷ்ண உணர்வின் எல்லை எங்கும் பரவியுள்ளது. கிருஷ்ண உணர்வை அறிபவன் பாக்யவான். கிருஷ்ணரை அறியாதவர்கள் மயக்கத்தில் உள்ளனர். எனவே கிருஷ்ணரை அறிவது முக்தி, அவரை அறியாததோ பந்தப்பட்ட நிலை. So Krishna is not just the cause of everything but essence of everything. அதாவது வந்து ஒரு தண்ணி எங்கிருந்து நம்ம பார்த்தோம், 4வது வசனத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, பூமி அப்போ நலோ வாயு கம், அதாவது வந்து காற்று, ஆகாயம், நீர், இதெல்லாம் என்னோட சக்தி அப்படின்றாரு. சோ உருவாக்குனது கிருஷ்ணர். ஓகே, அந்த தண்ணி சுவையா இருக்கிறது வந்து அதுவும் கிருஷ்ணர். சோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அந்த தண்ணி உருவாக்குனது, அந்த சக்தி யாருன்னா அது கிருஷ்ணரு. அதுல உப்பு தண்ணி இருக்கும், நல்ல தண்ணி இருக்கும், கெட்ட தண்ணி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா தாகத்தை தீர்க்கக்கூடிய சுவையான தண்ணீர் அது எங்கிருந்து வருது, அந்த சுவை எங்கிருந்து வருது, அதுவும் கிருஷ்ணர். சோ அந்த இந்த தியானம் இருந்தாலே போதும். ஓ, இந்த சுவையை கொடுத்தது கிருஷ்ணர், அவருக்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். தண்ணியை கொடுத்தது கிருஷ்ணர், அவருக்கு நன்றி கடப்பது. சோ இந்த அத்தியாயத்திலும் சரி, 9வது அத்தியாயத்திலும் சரி, பல்வகையான, ஏன்னா வந்து நம்ம வந்து 6வது அத்தியாயத்தின் முடிவில் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, பக்தி யோகம் என்றால் என்ன? பக்தி யோகம் தான் சிறந்தது என்று சொல்றாரு. பக்தி யோகம் தான் சிறந்தது. அதை எப்படி அதாவது வந்து பிராக்டிஸ் பண்ணணும், பயலனும் அப்படின்றது எப்படி சொல்றாரு? ஒரு ஸ்ட்ரக்சரான வடிவில, you can't just do it. அது பக்தி யோகத்துல அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன, அந்த 6.47 லாஸ்ட் வசனத்துல என்ன சொல்றாரு கிருஷ்ணர்?
பக்தியோகம் சிறந்தன்றாரு. அதை எப்படி வந்து பிராக்டிஸ் பண்ணும் இல்லைன்னா எப்படி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்காக தான் நம்ம 7வது அத்தியாயம் பார்த்தோம். 7வது அத்தியாயம் முதல் வசனம் என்ன சொல்றாரு கிருஷ்ணரு? முதல் வசனம் பார்க்கலாமா? முதல் வசனம் காட்டுறேன். முதல் வருஷத்துல வந்து அர்ஜுனர் கிட்ட வந்து எப்படி வந்து யோகா பிராக்டிஸ் பண்ணணும்ன்ற ஒரு இதுவே சொல்றாரு கிருஷ்ணன். மனதை கிருஷ்ணர் மேல் ஒரு நிலைப்படுத்த கரெக்ட். மனதை கிருஷ்ணர் மேல் செலுத்த வேண்டும் அப்படின்றாரு. அதுக்கு வந்து நீ என்கிட்ட இருந்து கேள் அப்படின்றாரு. மனதை எப்படி வந்து கிருஷ்ணர் மேல செலுத்த முடியும்? இப்படிதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் எப்படி கிருஷ்ணரோட ஒப்பிட வேண்டும், எப்படி கிருஷ்ணரிலிருந்து வந்தது, எப்படி கிருஷ்ணர் இஸ் a source of everything, is a essence of everything. ஏன்னா நம்ம வந்து பார்க்கக்கூடிய பௌதிக விஷயம், நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பௌதிகமே. ஆன்மீகம் சரி பார்ப்போம், ஓகே. நம்ம வந்து மற்ற ஜீவாத்மாக்களை மற்ற உயிர்வாளிகளை பார்க்கும்போது ஓகே எப்படாது ஞாபகம் வரும். பட் ஆனா பொதுவா நம்ம வந்து காலையில குளிக்கிறோம், தண்ணி சாப்பிடுறோம், மூஞ்சி கழுவுறோம், சோப்பு போடுறோம். தண்ணி எப்பவுமே வந்து அன்றாட வாழ்க்கையா இருக்கு. தண்ணி இல்லாம வாழ முடியாது. தண்ணி இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுமா? இல்ல. நம்மளுக்கு குடிக்க தண்ணி வேணும், குளிக்க தண்ணி வேணும், துவைக்க தண்ணி வேணும், சமைக்க தண்ணி வேணும், இல்லையா? சோ எல்லாத்துக்கும் வந்து தண்ணி இருக்கும்போது நம்ம தண்ணியை பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ஞாபகம் வரும், இந்த தண்ணியை கொடுத்தது கிருஷ்ணர், இந்த தண்ணியை சுவையாக்குனது கிருஷ்ணர். சோ நம்ம மனசை எப்படி வந்து அவர் மேல தியானம் பண்றது, இந்த மாதிரியான பிராக்டிக்கல் பௌதிக விஷயம் மூலமாக எப்படி வந்து மனசை வந்து அவர் மேல தியானம் பண்ணும்போது ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஏற்படுவது அப்படின்றதுக்காக தான் இந்த அத்தியாயத்திலையும் 9வது அத்தியாயத்திலையும் நிறைய இந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், மலைகளில் நான் இது, சூரியன்களில் நான் இது, தேவர்களில் நான் இது, உயிர்வாளிகளில் நான் இது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து நிறைய உதாரணம் நிறைய தருவார். இப்ப இந்த 8வது வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்க? எத்தனை விஷயம் சொல்லியிருக்காங்க? குந்தியின் மகனே, நானே நீரின் சுவை. சோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீர்ல சுவை கிருஷ்ணர். சூரியன் சந்திரன், சோ காலையில சூரியன், நைட்டு சந்திரன் பார்ப்போம். ஒளி, சோ சூரியன் ஒளி, சந்திரன் ஒளி எங்கிருந்து வருது? கிருஷ்ணரோட பிரம்மஜோதி எஃபல்ஜன்ஸ், கிருஷ்ணரின் உடல் வரக்கூடிய அந்த பிரகாசம், அதுல இருந்து தான் அந்த சூரியனும் சந்திரனும் சக்தியை பெறுகிறது. அந்த சூரியனும் சந்திரனும் நம்மளுக்கு வந்து ஒளி தருகிறது. ஓகேங்களா? வேத மந்திரங்களின் பிரணவ ஒளியுமான ஓம். சோ ஓம் வந்து கிருஷ்ணரோட ஒளி சப்தம். அதுக்கப்புறம் ஆகாயத்தில் சப்தம், ஈத்தர் சவுண்ட், ஸ்பேஸ்ல வந்து சவுண்ட் இருக்குன்றாங்க. மனிதரின் திறமை, ஒரு மனுஷன் வந்து திறமை காமிச்சானா அந்த திறமை எங்கிருந்து வருது? கிருஷ்ணர் இருந்து வருது. எபிலிட்டி இன் மேன் இஸ் கமிங் ஃப்ரம் கிருஷ்ணா. 9 திருப்பி இந்த தீம் கண்டினியூ ஆகும். 9 என்ன சொல்றது? புண்ணிய கந்தோ பிருத்திவிம் சா தேஜஸ் சஸ்மி விபாவாசு ஜீவானம் சர்வபூதேஷு தபசி சஸ்மி தபஸ்விஷு. இது படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. நிலத்தின் மூல நறுமணமும் நெருப்பின் வெப்பமும் நானே, உயிரினங்களின் உயிரும் தவம் புரிவோரின் தவமும் நானே. நெருப்பின் வெப்பம் நானே, நிலத்தில் மூல நறுமணமும். அதாவது வந்து நம்ம மழை பெஞ்சதுன்னா நம்ம வந்து மண் வாசனை வருது, அது எங்கிருந்து வருது? அந்த வாசனை நம்ம நிறைய அந்த என்னது இன்சென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு இன்சென்ஸும் பிளேவர், எங்கிருந்து அந்த பிளேவர் வருது? நிலத்துல அந்த நறுமணம் வருது வந்து கிருஷ்ணர். நம்ம வந்து நிறைய சீடு போட்டாலும் இப்போ அந்த நிலத்துல வந்து நிறைய மலர்கள் வந்து மலர்கின்றன. ஓகேங்களா? மல்லி, ஜாதி, அதுக்கு நிறைய மலர்கள் வருகிறது. அந்த மலர்கள் வந்து நிறைய விதைகள் வந்து வேற இருந்தாலும் அந்த நறுமணம் வந்து நிலத்துல இருந்து வருது. சோ நிலத்துல வந்து பல்லாயிரக்கணக்கான நறுமணங்கள் இருக்கின்றன, சோ அந்த நறுமணம் வந்து எங்கிருந்து வருது? அது கிருஷ்ணர். உயிரினங்களின் உயிரும். உயிர் வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து உருவாக்க முடியாது. உயிரை வந்து ஹாஸ்பிட்டல்ல உருவாக்க முடியாது. என்னதான் ஒரு சிறந்த மருத்துவர் இருந்தாலும் கூட
என்னதான் சிறந்த ஒரு மருத்துவ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட உயர்தர ஒரு நிலை மருத்துவமனை இருந்தாலும் கூட, எந்த ஒரு நம்பர் 1 டாக்டர் இருந்தாலும் கூட, நம்பர் 1 எக்யூப்மெண்ட் இருந்தாலும் உயிர் போகணும்னா போகும், காப்பாற்ற முடியாது. ஒண்ணுமே தடுக்க முடியாது. உயிரை உருவாக்க முடியாது, தடுக்க முடியாது. அந்த உயிரினங்களின் உயிர் யாரு? கிருஷ்ணர். தவம் புரிவோரின் தவமும் நானே, கிருஷ்ணர் சொல்றாரு. சோ முன்னாடி வசனத்துல என்ன சொன்னாரு? முன்னாடி வசனத்துல என்னன்னு சொன்னாரு? நீரின் சுவை நான், சூரியனின் ஒளிகள் தான். வேத மந்திரத்தில் ஓம் என்றது பிரண ஒளிதான். ஆகாயத்துல இருக்கிற மனிதர்களின் திறமை நான். கரெக்ட். இந்த பொருளுரை படிக்க மாதாஜி. புண்ணிய என்றால் சிதையாதது, ஆதி என்று பொருள். மலர், நீர், நெருப்பு, காற்று என ஜட உலகில் உள்ள எல்லாவற்றிலும் ஒரு குறிப்பிட்ட மனம் உண்டு. அவை அனைத்திலும் ஊடுருவியுள்ள களங்கமற்ற உண்மையான மனம் கிருஷ்ணரே. அதுபோல எல்லாவற்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட அடிப்படை சுவையும் உண்டு. ரசாயன பொருட்களை கலப்பதால் அச்சுவை மாற்றிவிட முடியும். எனவே அடிப்படை பொருட்கள் அனைத்திலும் ஒரு குறிப்பிட்ட நறுமணமும் சுவையும் உள்ளது. விவாசி என்றால் நெருப்பு. நெருப்பின்றி நம்மால் தொழிற்சாலைகள் இயக்க முடியாது, உணவினை சமைக்க முடியாது, பலதரப்பட்ட செயல்களையும் முடியாது. அந்த கிருஷ்ணரே. நெருப்பில் உள்ள வெப்பம் கிருஷ்ணரே. வேதத்தின்படி அஜீர என்பது வயிற்றில் வெப்பம் குறைவாக இருப்பதால் உண்டாவதாகும். எனவே நெருப்பு, காற்று மற்றும் அனைத்து முக்கிய பொருட்கள், எல்லா ரசாயனங்கள் மற்றும் எல்லா ஜட பொருட்களும் கிருஷ்ணரை சார்ந்தே உள்ளன என்பதை நாம் கிருஷ்ண உணர்வின் மூலம் அறிகிறோம். மனிதனின் ஆயுட்காலமும் கிருஷ்ணரை சார்ந்தே உள்ளது. எனவே கிருஷ்ணரின் கருணையால் மனிதன் தனது வாழ்நாளை நீட்டிக்கவோ குறைக்கவோ முடியும். இதிலிருந்து எல்லா துறைகளிலும் கிருஷ்ண உணர்வு செயல்படுவது. சோ இங்க வந்து நம்ம பாக்குறோம், நம்ம வயிற்றுல இருக்க, அதாவது வெளியே சமைக்கணும்னாலும் நெருப்பு தேவைப்படுகிறது. சோ சமைக்கும் போதும் நெருப்பு தேவைப்படுகிறது. அந்த நெருப்பு நீர் யூஸ் பண்ணுவோம், அதுவும் கிருஷ்ணர். சமைச்சு முடிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடல்ல நெருப்பு இருக்கிறது, நம்ம வயிற்றுல நெருப்பு இருக்கு. நெருப்பு இல்லைன்னா நம்ம ஜீர்ணிக்க முடியாது. நெருப்பு இல்லைன்னா நம்ம எது சாப்பிட்டாலும் ஜீர்ணிக்க முடியாது. நெருப்பு இருந்தாதான் அதை டைஜஸ்ட் பண்ண முடியும். சோ அதுவும் கிருஷ்ணரு. ஒரு ஆயுள நீடிக்கவும் கொள்ளும் அந்த கருணையும் கிருஷ்ணரே. சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த நறுமணம், நெருப்பு, உயிர் கிருஷ்ணர். இதே இன்னும் கண்டினியூ பண்றாரு கிருஷ்ணர். இன்னும் உதாரணம்லாம் தரப்போறாரு. பீஜம் மாம் சர்வபூதானாம் விதி பார்த்த சனாத்தனாம் புத்திர் புத்திமத்தம் அஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாம் அகம். மொழிபெயர்ப்பு. பிருதாவின் மகனே, எல்லா உயிரினங்களின் மூல விதையும் புத்திசாலிகளின் புத்தியும் பலசாலிகளின் பலமும் நானே என்பதை அறிவாயாக. எல்லா உயிரினங்களின் மூல விதையும், இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை உருவாக்க அந்த மூல விதையும் கிருஷ்ணர். புத்திசாலிகளின் புத்தியும் பலசாலிகளின் பலமும் நானே என்பதை அறிவாயாக. ஏன்னா நம்ம அது முன்னாடியே பார்த்துட்டோம். புத்தி, மனம், புத்தி, அகங்காரம் கிருஷ்ணர் கொடுத்தது. பலம், உடல் வாகனம், உடல் வடிவு, இதெல்லாம் நம்மளால முடிவு பண்ண முடியாது. அந்த பலத்தை நம்ம எப்படி பயணிக்கிறோம்? பலத்தை கிருஷ்ணர் கொடுத்ததுனால நம்ம அக்னாலேஜ் பண்ணி அந்த பலத்தை ஒழுங்கா நம்ம பயன்படுத்தணும்னா அதை நம்ம ஆன்மீகத்துக்கு பயிற்சி பண்ணலாம். இந்த புத்திசாலித்தனத்தை ஒழுங்கா பயன்படுத்தணும்.
ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ். புத்திசாலித்தனத்தை ஒழுங்கா பயன்படுத்தலைன்னா நம்ம புத்தியை வந்து பௌதிகத்தை, நம்மளோட பௌதிகத்தை யூஸ் பண்ணனா அதை நம்ம வீணடிக்கிறோம். எல்லா பொருள்களும், இந்த இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்னா வந்து நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய, நம்ம கைக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான பொருட்கள், அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா? அதை வந்து நம்ம அதோட பர்பஸ் என்ன? ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருளை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் இல்லையா? இந்த போன் இருக்கு, இந்த போன் எதுக்கு நான் பயன்படுத்தணும்? ஓகே, நான் கால் பண்றதுக்கு, நான் மற்றவங்களோட பேசுறதுக்கு. இந்த போன் நல்லா இருக்கே, இது வந்து பிளாட்டா இருக்கு, இதை வந்து நான் ஆணி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது, வெயிட்டா இருக்கு, நான் ஒரு பேப்பர் வெயிட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு நம்ம பயன்படும். அதே போல நம்ம பார்க்கக்கூடிய காற்று, ஆகாயம், நீர், நெருப்பு, உயிர், நம்ம உடல் எதற்காக பயன்படுத்த வேண்டும், ஏன், எந்த விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்த வேண்டும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அறியாமையை வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஜஸ்டிபிகேஷன் கார்டு யூஸ் பண்ண முடியாது. நம்ம பண்ற விஷயத்துக்கான எல்லா விஷயத்தையும் வந்து அறியாமையில வந்து நம்ம போட முடியாது. ஓ, தெரியாம பண்ணிட்டேன், தெரியல, எனக்கு தெரியல, சாரி அப்படின்னு. ஸோ ஒரு விஷயத்த பண்ற வரையும் தான் நம்மளுக்கு வந்து சான்ஸ் உண்டு. அதை பண்ணி முடிச்சிட்டோம்னா அது வருகின்ற விளைவுகளுக்கு வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ புத்திசாலித்தனமா நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த மனசை வந்து கிருஷ்ணன் மேல செலுத்தணும்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துக்கும் பின்னால வந்து எப்பவுமே நான் வச்சுக்கோங்க, அந்த 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 பேர்ல் நெக்லஸ் உதாரணம். நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நம்ம பேர்ல தான் பாக்குறோம், அந்த பேர்லுக்கு பின்னாடி இருக்க அந்த நூலை நம்ம பார்க்கணும். அப்பதான் ஒரு ஆன்மீகவாதி. ஒரு பௌதிகவாதி வந்து அந்த பேர்லை பார்க்கும்போது, ஓ இந்த பேர்ல் நல்லா இருக்கே. ஆனா ஒரு ஆன்மீகவாதினா அந்த பேர்லுக்கு பின்னாடி இருக்க அந்த நூலையும் பார்க்கறான். அதே போல இந்த ஆகாயம் பார்க்கிறோம், சூரியன் பார்க்கிறோம், நீர் பார்க்கிறோம். நம்ம பௌதிகவாதினா என்ன பார்க்கறான்? ஓ இதெல்லாம் நல்லா இருக்கு, என்னோட என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் இதெல்லாம் படைச்சிருக்காங்க. ஆனா ஒரு ஆன்மீகவாதினா பார்க்கும்போது அது தெரியுது, ஓ இதுக்கு பின்னாடி ஒரு படைப்பாளி இருக்கிறான், இது படைப்பு, அந்த படைப்புக்கு பின்னாடி ஒரு படைப்பாளி இருக்கிறான். இது என்னோட அந்த பயன்படுத்தினால் அதுவே ஒரு சிறந்த செயலாகும். ஒரு பொருளை இரண்டு விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று தன் சுயநல சந்தோஷத்திற்காக பயன்படுத்தலாம், அல்லது கிருஷ்ண சேவையில் பயன்படுத்தலாம். தன்னோட சுயநல சந்தோஷத்திற்காக பயன்படுத்தும் பொழுது அதே பொருள் தன் பந்தத்தை ஏற்படுகிறது, கஷ்டத்தை கொடுக்கிறது. அந்த பொருளை நாம் கிருஷ்ணரின் சந்தோஷத்திற்காக பயன்படுத்தினால் அதுவே முக்தி அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். பதினொன்னு திருப்பி கிருஷ்ணன் கண்டினியூ பண்றாரு. பலம் பலவதம் சாகம் காமராக விவார்ஜிதம் தர்ம விருதோ பூத்தேஷு காமோஸ்மி பரதர் சபா. படிக்குமா? மொழிபெயர்ப்பு. கேக்குதா? ஹலோ, சரி நீங்க படிங்க, வேற என்ன படிங்க. பரதர்களின் தலைவா, காமமும் பற்றுதலும் அறவே இல்லாத பலசாலிகளின் பலம் நானே. தர்மத்தின் கொள்கைகளுக்கு விரோதமில்லாத காமமும் நானே. கிருஷ்ணர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? காமமும் பற்றுதலும் அறவே இல்லாத பலசாலிகளின் பலம் நானே. பலம் வந்து இங்க போட்டிருக்காங்க. பலசாலி மனிதனின் பலம் பலவீனர்களை பாதுகாக்க மட்டுமே உபயோகிக்கப்பட வேண்டும், அராஜகத்திற்காக அல்ல.
இந்த உலகத்துல நம்ம வந்து பலசாலி இருந்தா அவன் என்ன பயன் பண்றான், தன்னோட சுயநலத்தை அராஜகத்துக்காக பயன்படுத்துறான். ஆனா அல்ல, பலசாலி மனிதனின் பலம் பலவினர்களை பாதுகாக்க மட்டுமே உபயோகிக்கப்பட வேண்டும் பொருளுரைப்பட்டு. அதே மாதிரி காமம் இன்றி தர்மத்தின் கொள்கைகளுக்கு விரோதம் இல்லாத காமமும் நானே. கிருஷ்ணர் வந்து இங்க சரி இப்ப வந்து என்னென்ன சொல்லுங்க. இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, என்னென்ன எல்லாம் எசன்ஸ்ன்றாரு, என்ன உதாரணம் கொடுக்குறாரு சொல்லுங்க. எட்டுல என்ன சொல்றாரு, 8, 9, 10, 11 என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? 8ல the taste of water. ஓகே, டேஸ்ட் ஆஃப் வாட்டர், சுவை, வாட்டர், லைட், சன், அதெல்லாம் நான் தான் அப்படின்றாரு. ஓகே, வேற யாராவது ஏதோ? திறமைகள் எல்லாமே அவரு. மனிதனின் திறமைகள். ஒரு மனிதன் வந்து திறமையை காமிச்சானா நமக்கு புரியணும், ஓ இது வந்து கிருஷ்ணர் அவனுக்கு கொடுத்த கிருப்பா அப்படின்னு புரியணும். நம்ம வந்து நம்ம திறமையை நம்ம வந்து காமிச்சோன்னா நம்ம நினைக்க நம்ம ஓ என்னாலதான் நான் திறமை அப்படின்னு நினைப்போம். அது வந்து அகங்காரத்துலதான் முடியும். கருணை, கிருஷ்ணரோட கருணை வந்து அது வெளிப்பாடு வந்து சில பேருக்கு நிறைய திறமை இருக்கு, அவ்வளவுதான். எல்லாருக்கும் திறமை உண்டு, அவ்வளவுதான். அந்த திறமை எங்கிருந்து வருது, கிருஷ்ணர் கொடுக்குறாரு, அவ்வளவுதான். வேற வேற என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? திறமை இல்லாதவங்களாம், எந்த திறமையும் இல்லாதவங்க, திறமை இல்லாதவங்களாம், திறமை இல்லாதன்னா வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் அறியப்படவில்லைன்னா எல்லாருக்கும் திறமை உண்டு. திறமை இல்லைன்று ஒப்புக்கொள்றதே ஒரு பெரிய திறமை தானே. சோ வேற என்ன சொல்ற கிருஷ்ணரு? வேற என்ன உதாரணம் சொல்ற, வேற என்ன எசன்ஸ்? What else Krishna is saying? I am the essence of. verse 9 பிரபு நெருப்பின் வெப்பம் நான் என்று சொல்றார். நெருப்பிட வெப்பம், உயிரினங்களின் உயிர் தான் என்று சொல்றார். தவம் புரிபவன் தவம் தானே, நிலத்தின் நறுமணம் தானே. நறுமணம், நிலத்தின் நறுமணம். சோ நம்ம முன்னாடி வந்து 4வது வசனத்துல என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? 4வது வசனம்ல என்ன சொல்றாரு? ஜட சக்திகளை பற்றி சொல்றாரு. தான் ஜட சக்திகள்ல 5 முக்கியமா இருக்கா? அந்த பஞ்ச பூதம் என்னென்ன இருக்கு? ஆகாயம், நீர், நெருப்பு, நிலம், காற்று. ஓகேவா? சோ அதோட உருவாக்கம் அந்த எல்லாத்துக்கும் வந்து அவர் தான் வந்து சோர்ஸ் அப்படின்றாரு. ஓகேங்களா? இந்த நிலம்ல இருந்து வரக்கூடிய விஷயம் என்ன? ட்ரீஸ், செடி கொடி எல்லாம் தான். செடி கொடி. அதுக்கப்புறம் நம்ம இப்ப பார்த்ததுல வந்து நிலத்துல இருந்து வரக்கூடியது நறுமணம். எல்லா நறுமணத்தின் எங்க இருந்து வருது? நிலத்துல இருந்து தான் வருது. நம்ம எந்த ஒரு காய்கறினாலும் சரி, மழை பூனாலும் சரி, எதுலாமே எல்லா நறுமணமும் மண் வாசனை, அந்த நிலத்துல இருந்து வரக்கூடிய நறுமணம். அந்த நறுமணமும் கிருஷ்ணர். அடுத்தது வந்து நெருப்பு. நெருப்பத்துல இருந்து என்ன வருது? வெப்பம். வெப்பம். அந்த நெருப்பும் கிருஷ்ணர் இல்ல, நெருப்பும் கிருஷ்ணரு. அந்த நெருப்புல இருந்து வரக்கூடிய வெப்பமும் கிருஷ்ணர். அப்புறம் நீர் வந்து கிருஷ்ணர். நீர்ல இருந்து என்ன வருது? சுவை. சுவை. ஏன்னா அந்த சுவை வந்து இருந்தாதான் அந்த தாகத்தை தீர்க்கக்கூடியது. சோ ஒரு விஷயத்தை உருவாக்குறது மட்டும் கிருஷ்ணர் இல்ல, அந்த விஷயத்தோட எசன்ஸ், அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். அந்த இப்ப வந்து சக்கரைன்றோம், சக்கரை இனிப்பா இருந்தாதான் சக்கரை. சக்கரை உப்பா இருந்ததுன்னா அது பேர் சக்கரை கிடையாது. அந்த சக்கரை எப்படி ஒரு விஷயத்த சக்கரைன்னு சொல்றோம்? ஏன்னா அது இனிப்பா இருக்கு. அந்த இனிப்பை அந்த சக்கரத்துல இருந்து எடுத்துட்டோம்னா அது சக்கரை கிடையாது. அது போல எல்லா வந்து ஒரு எசன்ஸ் இருக்கும். வெளிச்சம் வருது, வெப்பம் வருது. இந்த வெளிச்சத்தும் வெப்பத்தையும் அந்த சூரியன்ல இருந்து எடுத்துட்டோம்னா அது சூரியன் இல்லாம ஆயிடும். அது ஒரு தனிப்பட்ட ஒரு கிரகம் ஆயிடும், ஒரு ஃப்ளோட்டிங் ஆஸ்ட்ராய்டு அப்படி கூட சொல்லலாம்.
சோ அந்த நெருப்புல இருந்து வெப்பம், நீர்ல இருந்து சுவை, பூமியில இருந்து நறுமணம், வேற இருக்கு இன்னும் 2 காற்று, ஆகாயம். கரெக்டா? சோ அதுவும் அந்த அந்த ஆகாயத்துல இருந்து வரக்கூடிய சப்தம், கிருஷ்ணர் சொல்றாருல சப்தம். என்ன சப்தம்ன்றாரு? நானேன்றாரு. சப்தம் நானேன்றாரு. என்ன சப்தம்? என்ன சப்தம்? அந்த சப்தம் என்னது? ஓம். ஓம்காரா சப்தம், பிரணவ ஓம். அந்த சப்தத்துல இருந்து வரக்கூடிய அந்த சவுண்ட், அதுவும் கிருஷ்ணர். சோ இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து எல்லா அப்புறமா வந்து கிருஷ்ணர் இப்ப வந்து 12வது வருஷத்துல வந்து அதை சம்மரி பண்ண சம்மரினா ஓகே நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், பொதுவா இதெல்லாம் எல்லாத்துக்கும் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல போறாரு. சோ என்ன சொல்றாரு 12ல? ஏ சைவ சாத்விக பாவ ரஜஸ் தமசே மத ஏவதி தான் விதி நாத்வேகம் தேஷு தேமை. மொழிபெயர்ப்பு. சத்வம், ரஜஸ், தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்படுபவை என்பதை அறிவாயாக. ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன். நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடக்கம். சோ இங்க வந்து ஒரு சம்மரி தராது கிருஷ்ணர். என்ன சொல்றாரு? சத்துவம், ரஜஸ், தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையினாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்படவை. நீங்க பார்க்கக்கூடிய அனைத்தும் வந்து என் சக்தியால் படைக்கப்படவை. ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன். ஏன்னா வந்து அதாவது வந்து ஒரு கிங் வந்து ஒரு விதி வைக்கிறார், ரூல்ஸ் வைக்கிறாரு. ஆனா அந்த ரூல்ஸ் வந்து கிங்குக்கு செட் ஆகாது. ஒரு போலீஸ் வந்து சொல்றாங்க ஓகே டிராபிக் சிக்னல்ல நிக்கணும், யாரும் ஸ்பீடா போக கூடாது. ஆனா அந்த போலீஸே வந்து நம்ம பார்ப்போம் டிராபிக் சிக்னல் நிக்காம போவாங்க, ஃபாஸ்டா போவாங்க, ஆம்புலன்ஸ் ஃபாஸ்டா போகும், எந்த ஒரு ஸ்பீடும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த சட்டத்தை விதிக்கின்ற அந்த மனிதனுக்கு வந்து சட்டம் வந்து செல்லுபடி ஆகாது. ஒரு கிங் he can break, he has a independence. நம்மளால முடியாது. நம்ம வந்து காற்றை நிறுத்த முடியாது, சூரியனின் வெப்பத்தை கம்மி பண்ண முடியாது, நீரின் சுவையை மாற்ற முடியாது, அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அந்த சக்திகள் வந்து அந்த லா நம்மளால மாற்ற முடியாது. ஆனா கிருஷ்ணருக்கு உட்பட்டு வைக்கிறாரு. வயசாக மாட்டாரு. கிருஷ்ணர் எப்பவுமே எங்கா இருப்பாரு. நம்ம பாக்குறோம் கிருஷ்ணர் போட்டோ. கிருஷ்ணர் வந்து குருஷேத்திர போர்க்களத்துல இருக்கும்போது அவர் வயசு 125. ஆனா தாடி கிடையாது, வெள்ள முடி கிடையாது, இளமையா 16 வயசு போல இருப்பாரு. நம்மளால இருக்க முடியுமா? முடியாது. சோ நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடக்கம். சோ எல்லா சக்திகள், எல்லா இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் கிருஷ்ணருக்கு உட்பட்டவை. ஆனா கிருஷ்ணருக்கு அது பொருந்தாது. அதனாலதான் நம்ம வந்து தப்பா எண்ணக்கூடாது. கிருஷ்ணர் வந்து ஒரு மனிதனாக தோன்றும் பொழுது, குருஷேத்திர போர்க்களத்தில் இருக்கும் பொழுது சாதாரண ஒரு பையன், பொடி பையன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. என்னதான் கிருஷ்ணர் பாக்குறதுக்கு அது வந்து நம்ம 9வது அத்தியாயத்துல போவோம். அவஜானந்தி மாமூடா மனுஷம் தனும் அசத்தகா அப்படின்றாரு. முட்டாள் வந்து நினைப்பாங்க நான் வந்து மனுஷ ரூபத்தில் வரும் பொழுது கிருஷ்ணரும் என்ன போலதான், அவரும் வந்து அழுகுறாரு, அவரும் கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அது தப்பு. இங்க நம்ம பாக்குறோம் எல்லா ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல. அதாவது ஜட இயற்கைன்னா இந்த உடலுக்கு உட்பட்ட ஒரு விசேஷங்கள்லாம் நம்மளுக்கு இருக்குல்ல. உடல் இருந்தா வியாதி வரும், உடல் இருந்தா முதுமை வரும், உடல் இருந்தா இறப்பு வரும். இதெல்லாம் கிருஷ்ணருக்கு வந்து செட் ஆகாது. ஆனா பாக்குறதுக்கு நம்மள போலதான் இருப்பாரு. ஆனா அவரோட உடல் வேறு, நம்மளோட உடல் வேறு. இது 4வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். சோ சத்துவம், ரஜஸ், தமஸ் இந்த முக்குணங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சக்திகளும் எனது சக்தியால் படைக்கப்படுபவை என்பது அறிவாயாக. இது வந்து ஒரு சம்மரி. நீ என்ன வேணா எடுத்துக்க, காற்று எத்தம், பூமி எத்தம், நீ பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரி, செடி கொடி மண், எந்த ஒரு விஷயம்னாலும் பௌதிகம் இருந்தாலும் அதோட எசன்ஸ் என்ன, அதை உருவாக்குனது யாரு, அதோட
ஒரு குறிப்பிட்ட விசேஷமான ஒரு இது என்ன? எல்லாம் கிருஷ்ணரே. புரியுதுங்களா? ஏதாவது கேள்வி இருக்கா நம்ம பார்த்தது வரையும்? நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா 4 to 12 பார்த்தோம். இந்த 4 to 12 வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, நான் தான் இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய பௌதிகம்னாலும் சரி, ஆன்மீகம் சரி, நான் தான் அதோட சோர்ஸ். மூலதனம் யாரு? நான் தான். அது மட்டும் இல்ல, அதோட எசன்ஸும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் 4வது அத்தியாயத்துல 4வது வசனம் என்ன சொல்றாரு? இந்த பௌதிகத்தை வந்து ஒரே வசனத்தை சொல்லிட்டாரு. நம்ம பார்க்கக்கூடிய இந்த பௌதிகத்துல இருக்கக்கூடிய அனைத்து 8 பொருள்களும் அது என்னோட தாழ்ந்த சக்தி அப்படின்றாரு. அது போக உயர்ந்த சக்தி ஒண்ணு சொல்றாரு, அது ஜீவாத்மாக்கள். இந்த இரண்டுமே வந்து என்னோட சக்திகள். நீ பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இந்த உலகம் சரி, எந்த உலகம் சரி, இந்த 2 சக்திகள் தவிர வேற எதுவுமே இல்லைன்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்றாரு 7வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல, நான் தான் உண்மை, என்னை தவிர்த்து எனக்கு அப்புறம் வேற எதுவும் கிடையாது. பரத்தரம் நன்னியத் கிஞ்சித்ன்றாரு. பரத்தரம் நான் தான் இருக்கிறதுலே உண்மை, நான் தான், எனக்கு அப்புறம் எதுவும் கிடையாது அப்படின்றாரு. அதுக்கு வந்து ஒரு உதாரணம் தராரு. என்ன உதாரணம் தராரு கிருஷ்ணர் 7வது வசனத்துல? முத்து மாமா முத்து மாலை சூத்ரே மணிகன இவா முத்து மாலை அந்த உதாரணம் தராரு. முத்துக்கள் என்னதான் இருந்தாலும் அந்த முத்துக்களை ஒன்னா சேர்த்து வைக்கிறது என்னது? அந்த த்ரெட், அந்த நூல். அது யாருக்குமே தெரியாது. அதே போல கிருஷ்ணர் என்னதான் உருவாக்குனாலும் அழித்தாலும் அந்த காத்தல், மெயின்டெனன்ஸ், அது ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்த உருவாக்குறது ஈஸி, ஒரு விஷயத்த அழிக்கிறது ஈஸி. ஆனா ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். அதை யார் பண்றது? கிருஷ்ணர். எப்படி இந்த உலோகம், இந்த கிரகம் எல்லாம் வந்து நம்ம ஃப்ளோட் நம்ம நினைக்கிறதே இல்ல, அது பாட்டு நடக்குது. அது நிக்குமா? நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி நம்ம ஆகாயத்துல பட்டா நிக்குமா? கிராவிடேஷன்ல கீழே வந்துருது. ஆனா இந்த உலகமே வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி நிக்குது? சோ அதோட மெயின்டெனன்ஸ் பிரின்சிபல் யாரு? கிருஷ்ணர். சரி, அது மட்டுமா? ஒரு விஷயத்தை உருவாக்குறது, மெயின்டைன் பண்றது, அழித்தல், ஓகே. அந்த விஷயத்தோட எசன்ஸும் கிருஷ்ணன்றாரு. அதுக்கப்புறம் 8ல இருந்து 12 உதாரணம் தராரு. என்னென்ன உதாரணம்? நீர், நான் வந்து சுவை. சோ நம்ம தண்ணி குடிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு இந்த தண்ணி, அப்பா ரொம்ப இனிமையா இருக்குப்பா அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு வந்து கிருஷ்ணருக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி தான். உருவாக்குனது. நம்ம ஒரு விஷயத்த சாப்பிடுறோம், சாப்பிட்டோன்னே எனக்கு செம்மையா இருக்குப்பா, யாருப்பா இது பண்ணா அப்படின்னு கேக்குறோமா? இந்த சாப்பாடு யாருப்பா பண்ணா அப்படின்னு கேக்குறோம். ஏன்? நம்மளுக்கு எப்பவுமே வந்து அந்த படைப்பாளி மேல ஒரு ஆர்வம் உண்டு. அதே போல இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து பௌதிக விஷயங்களும் சரி, எந்த ஒரு விஷயமும் சரி, யார் படைப்பாளி? அது கிருஷ்ணர்ல தான் முடியும். இதெல்லாம் எதுக்கு நான் கிருஷ்ணர் சொல்றாரு? ஏன்னா நம்ம அவர் மேல தியானம் பண்றது, மனசை அவர் மேல செலுத்துறதுக்கு ரொம்ப இயல்பா சுலபமாக இருக்கும். அதுதான் பக்தி யோகம். மனதை ஒருநிலைப்படுத்தி கிருஷ்ணர் மேல தியானம் பண்ணும். கிருஷ்ணர் மேல தியானம் பண்ணா எப்படி பண்றது? இதுதான் பிராக்டிக்கலா பௌதிக விஷயத்தில் பார்க்கக்கூடிய கேள்விகள் வேறக்கா? சோ பௌதிக விஷயத்தில் இருக்கக்கூடிய ஹலோ, கோர்ஸ்ல தான் நீங்க நாளைக்கு காஃபி போடுறோம். நீங்க சேல் இல்லங்க, ஃபுல் பிரைஸ்ல வச்சிருக்காங்க நெஸ்கஃபே. ஓகே. சோ பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் எசன்ஸ் கிருஷ்ணர். ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்கா? நம்ம பார்த்தல இன்னைக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க அந்த உண்மை அறிவியல் படிங்க. வசனம் ஃபர்ஸ்ட்ல இருந்து 12 வரையும் படிங்க. அடுத்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்த வாரம் வந்து கிருஷ்ணருக்கும் இந்த பௌதீக சக்திக்கும் உள்ள உறவு என்ன, அதுக்கப்புறம் வந்து எப்படிப்பட்ட மக்கள் சரணடைகிறார்கள், யார் கிருஷ்ணர்கிட்ட வருவாங்க, யார் வரமாட்டாங்க அப்படின்றத பேசுவார் கிருஷ்ணர். ஓகே, ஹரே கிருஷ்ணா. எதுவும் கேள்வி இல்லைன்னா
ஓகே, இதோட நிறுத்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். நம்ம அடுத்த வாரம் அதே ஞாயிற்றுக்கிழமை 7வது அத்தியாயம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். Hare Krishna Prabhu. Hare தேங்க்யூ Krishna. பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. சச்சின்.